ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பார்வையின் அதிக பலம். அதாவது இயற்கை சுபகரமான குரு பகவான் தனது பார்வையாலே தனது இருப்பாலே கிரகங்கள் அனைத்தையுமே சுபப்படுத்தி நல்ல பலனை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம். அற்புத பேரொழினே இந்த குரு பகவானை சொல்லுவேன். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை எந்த அளவுக்கு திறனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்க போகிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 950க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது, பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் தரப்போகிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்க்குறதுக்காக தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் உங்கள் ஜாதகத்தில் கிரக விளக்கத்தோட பதில்களை தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குரு பார்வையின் அதிக பலம்ங்க. 12 அந்த ராசி கட்டத்தில் எங்கே குரு எந்த நிலையில் இருந்தால் அவருடைய பார்வை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முத குரு பகவான் இங்கே போட்டிருக்கேன், சந்திரனை வளர்பிறையாக போட்டிருக்கேங்க. இப்போ சந்திர அதியோகம் இருக்குது. அப்போ இந்த குரு ஏற்கனவே இங்கே நல்ல அதிநட்பு இடம். நீசன் தான் ஆகக்கூடாது, பலம் இழக்கும். பகை பெறக்கூடாது, பலம் இழக்கும். அதிநட்பு இங்கே குரு பகவான் இருந்து அவருடைய 5ஆம் பார்வை இங்கே விழும், 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இங்கே விழுங்குங்க. அவருடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை முழுசான பார்வை அப்படிங்கிறத விலகியிருக்காங்க. அடுத்து இங்கே குரு பகவான் இருந்தாலுமே சந்திர அதியோகத்தோட இருப்பார். ரிஷப வீட்டில் அவர் குரு வளையம். அங்கே பகையாக இருந்தாலுமே அது ஒரு இந்த ஒளினால நல்ல சிறப்பாக இருக்கும். அப்பவும் அவருடைய பார்வை நல்லா இருக்கும். குரு சுக்கிரன் சேர்த்துட்டா 2 ஒளி இருக்குன்னு அர்த்தம்ங்க. 2 ஒளி அந்த இடத்துல இருக்குது. அப்போ பார்வை அதிகமாக அமைப்பில் தான் இருக்கும். இப்போ இங்கே உச்ச குருங்க புதன் சேரும் பொழுது இந்த உச்ச குரு பார்வை அதிகமான முறையில் இருக்கும். இங்கே சிம்ம வீட்டில் குரு இருந்தாலும் பார்வை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சேர்ந்தாலும் ஒளி குறையாதுங்க, நட்பு கிரகம் செவ்வாய். அப்போ இங்கே இருந்து பார்த்தாலும் குருபாவோட ஒளி அதிகமாக இருக்குங்க. இங்கே இருந்தாலுமே பௌர்ணமி சந்திரத்தில் அருகில் இருக்காருல்ல, அதனால ஒளி அதிகமாக இருக்கும். இங்கே சந்திரன், இப்போ இதே பாருங்களேன், சூரியனுக்கு சந்திரன் கேந்திரம், ஓரளவு ஒளியான அமைப்பு. இங்கேயும் இது தனுசு வீடு, நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆட்சி மூலத்திரிகோணம் இல்லையா, அப்போ இங்கே அவருடைய பார்வையும் நல்ல பலனாக தான் இருக்குங்க. இங்கே குரு அமாவாசை கரையில் வந்துடுவாருங்க. அமாவாசை சந்திரன் கொடுக்கும் பொழுது இங்கே ஒளி குறையுங்க, ஒளி குறையும். ஆனாலும் அமாவாசை ஆகலை அந்த அமைப்பில் ஒரு நல்ல நிலைமையில் குரு பகவானுடைய பார்வைகள் இருக்கும். அதாவது ஜாதகத்தில் குரு பகவான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒருத்தட்ட உதவி கேட்குறோம், அவர் சத்தானவராக தான் நமக்கு உதவி நல்ல அவர் தாராளமாக அள்ளி கொடுப்பாரு. நமக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். நமக்கு நண்பர் தான் அவர் கொடுக்கக்கூடிய. அவர் வறுமையாக இருந்தாலும் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதே மாதிரி தான் இதை நம்ம நினச்சிக்கிறணும். ஒளி அதிகமாக இருக்கும் பொழுது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் ஓடும். இதைத்தாங்க இதில் விளக்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.